நான் விஜயனோட கடைசி படமான ஜனநாயகன் அயர்லாண்டில் பார்க்க போகலான்னு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு ஹேரை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பக்காவாக செட் பண்ணி விஜயனை மாதிரியே ஒயிட் ஷர்ட் அண்ட் காக்கி கம்போல ஜம்முன்னு ரெடி ஆகி போனேன் கைஸ். பொறுமையாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோட ஃப்ரெண்டு ஆப்பை பார்த்து பஸ் இன்னும் 2 நிமிஷத்தில் வரப்போது ஓடுடான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் மூச்சு வாங்க ஓடி போயிட்டு ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சிட்டோம். லீக் பேடை டேப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு சீட்டில் உட்காந்து மூச்சு வாங்கிட்டே மாலுக்கு போகணும். ஃபைனலி தியேட்டருக்குள்ளே போய்ட்டு டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஒரு லார்ஜ் கோக் வாங்கி ஃபில் பண்ணி 2 பேரும் ஒன்றா உள்ளே போனோம். நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சிஎம் கிரெடிட் கார்டு மூமெண்ட்டும் வந்துச்சு. மூவி ஃபுல்லாக நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் முடியும் போது இது விஜயனோட லாஸ்ட் மூவின்னு நினைக்கும் போது கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு. பட் அதுக்கு மேலே எமோஷனல் ஆகுற மாதிரி அயர்லாண்டில் ஒரு ஷாக் கொடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா, போஸ்ட் கிரெடிட் சீனே போடலைங்க. கடுப்பாகி எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் நாம தனியாக காத்திருந்தேன், அப்பவும் போடலை. அப்புறம் அண்ணாவோட ஐகானிக் ஆக்ஷனை பண்ணிவிட்டு வெளியே வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஃபைனலி ஜனநாயகன் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபாரினில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணி அந்த ஊரியாவது போஸ்ட் கிரெடிட் சீன் போட்டாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா இந்த ஊரில் போடவே இல்லைங்க, அயர்லாண்டில் என்ன ஏமாற்றிட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி அயர்லாண்ட்லேருந்து வர ஃபன்னான வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.